தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழக அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய எந்தவித எழுத்து தேர்வுமே இல்லாமல் ஒரு சூப்பரான பெர்மனன்டான கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்தவித தேர்வுமே இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்போட இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்டர்வியூ முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்டடாக இல்லையா அப்படின்ற விஷயங்களும் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஜாப் என்ன மாதிரி இது, நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணணும், எப்போ உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங்கே சொல்லிடுவாங்க. ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இன்டர்வியூ நடக்கக்கூடிய டேட் பார்த்தீங்க அப்படின்னா 11/5/2026 காலையில் ஒரு 9 to 10 மணி. ஓகேவா, அந்த 10 மணி டைம் வச்சுக்கோங்க. ஸோ 10 மணிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடக்கும். ஸோ டைரக்ட் இன்டர்வியூ தான், அதனால் நீங்கள் செலக்டாக இல்லையா அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு அன்றைக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ப்ராப்பராக அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ராப்பராக எப்படி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணால் அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கான அப்ளிகேஷன் எங்கே கிடைக்கும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்கும், எப்படி நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணாலே போதும், ஈஸியாக அந்த ஜாப் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் அவங்க கொடுக்கல, ஜஸ்ட் ஜாப்போட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் எந்தவித கவலையும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு, நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கான நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட லிங்க்கு, நெக்ஸ்ட் உங்களோட நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த 2 லிங்குமே உங்களுக்கு தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அதை ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக செக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நீங்கள் நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது பார்த்தா தான் எனக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோ போட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து வீடியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, என்ன ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம் ஃபினான்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மாதம் 35,000 சேலரியில். இதோட குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு இருக்குது. அதாவது ஃபிஷரிங் சொல்லுவாங்க தெரியுமா, மீன்பிடி. இதில் வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மற்றபடி பேசிக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத கொடுக்கல. ஸோ அதனால் அனைத்து உறுப்பினருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட அப்ளிகேஷனை ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இப்போ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்த உடனே அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து ஒரு 2-3 டவுன்லோட் கூட பண்ணி 2-3 பிரிண்ட் அவுட் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல உங்களோட நேமை நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நேம் எழுதும்போது பிளாக் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ பெனில் வந்து எழுதும்போது ப்ளூ கலர் பெனில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கார்டியன் இருக்காங்க, இல்லை உங்கள் ஃபாதர்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களோட ஃபாதரோட நேம் வந்து எழுதிக்கலாம். ஃபாதர்ஸ் இல்லை கார்டியன்ஸ் மூலமாக வளர்றீங்க அப்படின்னா உங்களோட கார்டியன்ஸ், உங்களோட பாதுகாவலரோட நேம் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன டிசிக்னேஷனில் வந்து இருக்கீங்க, இப்போ ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது எந்த ஒர்க்காக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் எந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ஒர்க்கோட என்ன ஒர்க் அப்படின்றத வந்து நீங்கள் எழுதிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் வந்து எழுதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த்தும் எழுதணும், அண்ட் அப்படின்றத போட்டு இந்த அண்ட் இருக்குல்ல இதை போட்டு உங்களோட ஏஜும் நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர் அப்படின்றத உங்கள் கம்யூனிட்டியோட நேம் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அது எல்லா குவாலிஃபிகேஷனும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சில பேர் டிகிரி படிச்சிருப்பீங்க, சில பேர் 10th 12th ஐடிஐ டிப்ளமோஸ் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் வந்து எந்தவித இதுவுமே அவங்க சொல்லலை, எதுதான் படிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. அது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு அந்த குவாலிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 12th டிகிரி அது ரிலேட்டடாக வந்து இருக்கும். ஸோ அந்த ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல நீங்கள் எப்போ நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்க, எப்போ நீங்கள் அதுலேருந்து ரிலீவ் ஆக போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இந்த டைம் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் உங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க, இல்லை உங்களோட இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா
மேண்டட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பல்சரி இது ரெண்டுமே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கொடுத்தே ஆகணும். உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, என்ன எம்ப்ளாயாக இருந்தீங்க, எந்த வருடத்துலேருந்து எந்த வருடம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே சரி அந்த ஃபீல்டை பற்றி நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டு மட்டும்தான் அப்படின்றது வந்து கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது. அடிஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா கோர்சஸ் எதுவும் பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் ஏதாவது சேவைகள் செஞ்சுருக்கீங்க, ஏதாவது ஒரு நிறுவனத்திலேருந்து ஏதாவது சம்திங் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கலாம். அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் செல்ஃப் டிக்ளரேஷன் ரெக்கார்டிங் டூத்லெஸ் அப்ளிகேஷன். உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட சுயநினைவோட தான் பார்த்தீங்கன்னா ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க. எந்தவித யாரோட இதுவுமே இல்லாமல் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற வந்து நீங்கள் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து கொடுக்கணும். சரியா? யாரோட தூண்டுதலும் இல்லாமல் தான் அந்த ஜாப்க்கு நான் அப்ளை பண்ணுறேன்றதை செல்ஃப் டிக்ளரேஷனில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பிளேஸ், எந்த டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டை போட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நம்ம அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. மற்றபடி அப்ளிகேஷனுக்கான ஜெராக்ஸ் காப்பி, நீங்கள் இந்த ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போகணும், ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த அட்ரஸ் போடணும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வாக்கிங் இன்டர்வியூ தான் சொல்லியிருந்தாங்களே. ஸோ வாக்கிங் இன்டர்வியூ அப்படின்றதால உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ அந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன அட்ரஸ் அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஃபிஷர்ஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது வந்து நீங்கள் தூத்துக்குடியில் போய் எங்கே கேட்டாலுமே வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் கூகுளில் போட்டால் கூட பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த அட்ரஸ் இதில் இருக்குது தெரியுமா? ஸோ இதில் இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இன்கேஸ் நீங்கள் போய் இது பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட் உங்கள் பயோடேட்டாஸ் இருக்குது தெரியுமா? அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 4 இல்லைனா ஒரு 5 வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குன்னா ஸோ அதையும் வந்து எடுத்துகிட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பியுமே நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இன்டர்வியூ டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் காப்பி, ரெலவெண்ட் டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு செட்டு நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு செட்டை வந்து நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதிலே கொடுத்துருக்காங்க, ஒன் செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஷல் பி சப்மிட்டட் அட் த டைம் ஆஃப் த இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ டைமில் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட ஒரு காப்பி நீங்கள் வச்சுட்டு ஒரு காப்பி நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி வாக்கிங் இன்டர்வியூ தான் வந்து நடக்குது. நேர்காணல் மட்டும் தான் நடக்குது. எத்தனை மணிக்கு அப்படின்னா காலையில் 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எத்தனை மணி வரைக்கும் முடியும் அப்படின்றத வந்து சொல்லலை. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் 11 மணிக்கு அங்கே இருக்க மாதிரி நீங்கள் போய்க்கோங்க. 11/5/2026 காலையில் 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ வந்து நடக்குது. நீங்கள் இன்டர்வியூக்கு போயிட்டு வரக்கூடிய போக்குவரத்து செலவு, தங்குற செலவு, அந்த செலவு எதுவுமே பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பொறுப்பேற்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட செலவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்க சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன டாக்குமெண்டேஷன் எல்லாமே கேட்டிருக்காங்க. டாக்குமெண்டேஷன் கம்பல்சரி நீங்கள் ஒரிஜினல்ஸ் அண்டு சாஃப்ட் காப்பி ரெண்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எங்கேயா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களால் வந்து சடனாக வந்து அந்த கம்பெனிலேருந்து வர முடியல அப்படின்னா அது வந்து கஷ்டம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிங்க அப்படின்னா இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீல்ஸும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிப்பேன் நினைக்கிறேன். நீங்களும் ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து ஓகேவா இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள்.